ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஓய்வு நாளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் ஓய்வு நாள் எப்படி உண்டானது, எந்த நாள் ஓய்வு நாள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், ஓய்வு நாளில் உன் வீட்டில் சுமையை சுமக்கக்கூடாது என்பதின் அர்த்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக ஓய்வு நாள் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஓய்வு நாள் எப்படி உண்டானது என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, தேவன் தாம் செய்த கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இந்த முடித்த பின்பு என்ற வாக்கியம் மிகவும் ஒரு முக்கியமான வாக்கியம். தேவன் தாம் செய்த எல்லா கிரியைகளையும் முடித்து ஓய்ந்திருந்த அந்த நாளை ஓய்வு நாளாக உண்டாக்கினார். இதைதான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்திலே, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த தம்முடைய ஊழியத்தின் 3 வருடங்களில் பிதாவாகிய தேவன் படைத்த எல்லா படைப்புகளையும் ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து முடித்து ஓய்ந்த அந்த நாளில் முதல் கொண்டு பரலோகத்தில் இளைப்பாறுதல் கிடைக்கின்ற அந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள். அதனால தான் சனிக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் நாம் மாம்சத்தின் கிரியைகளுக்கும் மாம்சத்தின் பேச்சுகளுக்கும் மாம்சத்தின் சிந்தனைகளுக்கும் மாம்சத்தின் யோசனைகளுக்கும் மாம்சத்தின் செயல்களுக்கும் நடக்கைகளுக்கும் ஓய்வு கொடுத்து ஆவியில் சிந்திக்கிறவர்களாகவும் ஆவிக்குரிய சிந்தனை உடையவர்களாகவும் ஆவிக்குரிய பேச்சுகளை பேசுகிறவர்களாகவும் ஆவிக்குரிய நடக்கைகளை நடக்கிறவர்களாகவும் நாம் காணப்படுவதுதான் ஓய்வு நாளினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் உன் வீட்டிலிருந்து எந்த சுமையும் சுமக்கக்கூடாது என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை நாம் எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடு காலி பண்ணக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதை நாம் கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமையே ஓய்வு நாள் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுகிற நாள், அது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் என்று நாம் பார்த்தோம். அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது என்று சொல்கிற பொழுது ஞாயிற்றுக்கிழமை வீடு காலி பண்ணக்கூடாது என்பது சொல்வதின் அர்த்தம் பிரயோஜனமற்றது. எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வராதபடிக்கும், எருசலேமின் வாசல்களில் கொண்டு வரக்கூடாது. ஓய்வு நாளில் சுமைகளை எருசலேமின் வாசல்களிலே கொண்டு வரக்கூடாது. 22வது வசனம், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஓய்வு நாள் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வீடுகளில் எந்த சுமையும் சுமக்கக்கூடாது என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டு என்ன பண்ணுகின்றோம்? ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடு காலி பண்ணக்கூடாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்ப வீடு என்றால் என்ன, வாசல் என்றால் என்ன? நாம் பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய இருதயத்தை மனமகிழ்ச்சியாய் ரம்மியமாக வைத்துக் கொள்வதுதான் ஓய்வு நாளின் முக்கிய நோக்கம் என்று பார்த்தோம். அந்த இருதயமாகிய வாசலில் நாம் எந்த பாரத்தையும் சுமக்கக்கூடாது, எந்த கவலைகளையும் சுமக்கக்கூடாது என்பதுதான் ஓய்வு நாளுடைய முக்கிய நோக்கம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
23வது வசனத்தை வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று அந்த இருதயத்திலிருந்து தான் புறப்பட வேண்டும். அந்த இருதயத்தில் தான் சிந்தைகளாகவும் யோசனைகளாகவும் எண்ணங்களாகவும் புத்தியாகவும் ஞானமாகவும் ஆத்துமா செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த ஆத்துமா மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் நம் இருதயமாகிய வாசலை நாம் கவலை இல்லாமல், பாரம் இல்லாமல், சுமையை அந்த இருதயத்தில் சுமத்தாமல் நாம் இருதயத்தை லகுவாக வைத்துக் கொள்வதுதான் பாரம் சுமக்காமல் இருப்பது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், உங்கள் இருதயங்கள் பெருதிண்டியினாலும், வெறியினாலும், லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும். இந்த பாரத்தை தான் நாம் நம்முடைய வாசலாகிய இருதயத்தில் சுமக்க கூடாது. இதை நாம் அறியாமல் வீட்டிலிருந்து சுமை சுமக்க கூடாது என்பதை, வீடு காலி பண்ணக்கூடாது என்று நாம் யோசித்து கொண்டு வருகிறோம். ஆனால் நம்முடைய வீடு என்பது நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்தில் எந்த பாரங்களையும் நாம் சுமக்க கூடாது. நம்முடைய இருதயமாக வாசலிலே உலக கவலைகளையும் பாரங்களையும் நாம் சுமக்க கூடாது. கிறிஸ்துவின் ஓய்வு நாளாகிய கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்பட்ட நாம் ஆவிக்குரியவர்களாய் நடந்து நாம் இருதயத்தில் எந்த பாரங்களையும், நம்முடைய சரீரத்தில் எந்த பாரங்களையும் சுமக்க கூடாது என்பதுதான் ஓய்வு நாளுடைய முக்கிய நோக்கம். இந்த நோக்கத்தை விட்டுவிட்டு நாம் வீடு காலி பண்ணக்கூடாது, வீட்டிலிருந்து எந்த சுமையும் சுமக்க கூடாது என்று நாம் வேறொரு காரியத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். எருசலேமின் வாசல்களிலே சுமை சுமக்க கூடாது என்பது என்றால் என்ன? எருசலேம் என்பது கர்த்தருடைய பரம எருசலேமுக்கு ஒரு அடையாளமானது. எருசலேமில் வாழ்கிறவர்கள் சுமையோடு வாழக்கூடாது, பாரத்தோடு வாழக்கூடாது. இதுதான் எருசலேமின் வாழ்வை காண்பது. சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அதாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எருசலேமின் வாழ்வை ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் காண வேண்டும். அப்படியானால் உலக கவலைகளுக்கு, உலக பாரங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் அன்போடு நடத்தப்படுவீர்களானால், அன்போடு நடக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களானால் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு வாழ்கிற நாட்கள் எல்லாம் பரலோகத்தின் வாழ்வை இந்த பூமியில வாழ்கிற நாம் பாரம் சுமக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இது எதை குறிக்கிறது? ஓய்வு நாள் மனுஷனை ஆளக்கூடாது. மனுஷன் இளைப்பாறுதலை அனுபவிக்க வேண்டும். மனுஷன் எந்த கஷ்டத்தையும் எந்த பாரத்தையும் சுமக்காமல் அவன் இருதயம் ரம்மியமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் பாரம் சுமக்காமலும் இருப்பதற்காக ஓய்வு நாளை உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் கிறிஸ்துவை குறித்ததான காரியமாக இருக்கிறது என்பதை நாம் கடந்த பாகத்தில் பார்த்தோம். அப்படியானால் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் மாறிய நாம் பாரம் சுமக்கிறவர்களாய் காணப்படாமல் மன மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு எருசலேமின் வாழ்வை காண வேண்டும். அது எப்படி காண முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இப்ப பாருங்க, பரம எருசலேம் எப்படி இருக்கா? அது ஆரோக்கியத்தை தருகிறது. அப்போ எருசலேம் வாழ்கிற நாம் நோயை நம்முடைய சரீரத்தில் சுமக்க கூடாது. நம்முடைய சரீரத்தில் வருத்தங்களை சுமக்க கூடாது.
எருசலேமின் வாழ்வை வாழ்கிற நாம் நம்முடைய வீடாகி நம்முடைய சரீரத்திலே நோய்களை சுமக்க கூடாது, நம்முடைய சரீரத்தில் பாரமான சுமைகளை சுமக்க கூடாது. பரலோகத்திலே ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வது தான் எருசலேமுடைய வாழ்வு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும், எருசலேம் வாழ்வை வாழ்கிற நாம் அனைவரும் லௌகீக காரியங்களையும், இந்த பாரங்களையும், இந்த வருத்தங்களையும், இந்த வியாதிகளையும், இந்த கவலைகளையும் நம்முடைய வீடாகிய நம்முடைய சரீரத்தில் சுமக்க கூடாது, நம்முடைய வாசலாகிய நம்முடைய இருதயத்தில் சுமக்க கூடாது என்பதுதான் ஓய்வு நாளினுடைய பாரம் சுமக்காதிருப்பாயாக என்பதனுடைய அர்த்தம். மனிதன் எந்தெந்த பாரங்களை எல்லாம் சுமக்க கூடாது என்பதை குறித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். மனுஷன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவே கூடாது. இயேசு இளைப்பாறுதலை தருகிறவராய் இருக்கிறார். அதுக்காகத்தான் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரன் வந்து மனுஷர்களுடைய பாரங்களை கீழே இறக்கி வைத்து தம்மேல் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும்படியாகத்தான் வந்தார். இதுதான் மனிதன் சுமக்கக்கூடாத பாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இப்ப பாருங்க, இங்க ஆசாரியர்கள் விசுவாசிகள் மீது அநேக பாரங்களை சுமத்துகிறார்கள். ஆசாரியர்கள் விசுவாசிகளுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசாரியர்கள் என்ன பண்றார்கள்? விசுவாசிகள் மீது அநேக பாரங்களை சுமத்துகிறார்கள், அநேக சட்ட திட்டங்களை போடுகிறார்கள். இதை நீ கடைபிடிக்காவிட்டால் சாபம் வரும், நீ என் பேச்சை கேட்காவிட்டால் சாபம் வரும், இதை செய்யாவிட்டால் சாபம் வரும், இப்படி செய்தால் சாபம் வரும் என்று அநேக காரியங்களை ஆசாரியர்கள் விசுவாசிகள் மீது பாரம் சுமத்துகிறார்கள். ஆனால் அவர்களோ அதை கடைபிடிப்பது இல்லை. அவனுடைய தோளில் உள்ள பாரத்தை ஆசாரியர்கள் இறக்கி வைப்பதே இல்லை. இதுதான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாத இந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. இப்போ பாருங்க, அப்போஸ்தலர்கள் ஒரு முடிவு பண்றாங்க. நம்முடைய பிதாக்கள் சுமப்பதற்கரிய பாரங்களை சுமந்தார்கள், அதை நாம் விசுவாசிகளாகிய சீஷர்களுக்கு சுமத்தக்கூடாது. இப்படி சுமத்துவதனால நாம் தேவனை சோதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இன்று அநேகர் என்ன பண்றாங்க? விசுவாசிகள் மீது அநேக சட்ட திட்டங்களை கொண்டு வந்து, அநேக காரியங்களை கொண்டு வந்து சுமப்பதற்கரிய பாரங்களை மேலும் மேலும் சுமத்தி அவர்களை சாபத்துக்குரியவர்களாகவும் அவர்களை கோபத்துக்குரியவர்களாகவும் மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். இந்த பாரங்களை அவர்களை விட்டு இவர்கள் விலக்குவதே இல்லை. அதை அவர்கள் செய்வதில்லை, ஆனால் விசுவாசிகளுக்கு செய்ய வைக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ பாருங்க, ஒரு மனிதன் மரண கவலையை சுமந்து செல்லக்கூடாது. அந்த வாலிபன் மரித்து விட்டான். அவனுடைய தாய் அழுது கொண்டு, அந்த ஊராரம் அழுது கொண்டு மரணத்தை சுமந்து செல்கிறார்கள். இப்ப இயேசு போய் அந்த மரணத்தை தொட்டு அந்த மரணத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்திலிருந்து அவனுக்கு விடுதலை, இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அப்போ ஒரு மனிதன் மரண கவலையை சுமக்க கூடாது. எருசலேமின் வாழ்வை வாழ்கிற மனிதன், நித்திய ஜீவனை நோக்கி வாழ்கிற வாழ்வை வாழ்கிற ஒரு மனிதன் மரணத்தை சுமக்க கூடாது, மரண கவலையை சுமக்க கூடாது என்பதற்காக ஓய்வு நாளின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரண பாரத்தை அவனை விட்டு நீக்கினார். இந்த வீடாகிய நம்முடைய சரீரத்தில் மரணத்தை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. நாம் சொல்கிறோம், அந்த வாசலின் வழியாக எந்த கவலையும் எந்த பாரத்தையும் சுமக்க கூடாது. அந்த வாசல் யார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்போ இயேசு கிறிஸ்து என்ற அந்த வாசலில் பிரவேசிக்கின்ற நாம்
நாம் எந்த பாரமும் சுமக்க கூடாது. உள்ளும் புறமும் சென்று மனமகிழ்ச்சியாய் மேய்ச்சலை கண்டடையும்படியாக தான் அவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம், அவருடைய வாசலில் பிரவேசிக்கிற நாம் எந்த சுமையும் எந்த கவலையும் எந்த பாரத்தையும் சுமக்க கூடாது. அப்படிதான் நியாயசாஸ்திரிகள் வந்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 46வது வசனம். அதற்கு அவர், நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அதன் சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம். அதுல ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? சுமப்பதற்கரிய சுமைகளை விசுவாசிகள் மீது சுமத்தினாங்க. இப்போ நியாயசாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? சுமப்பதற்கரிய சுமைகளை, சட்ட திட்டங்களை விசுவாசிகள் மீது சுமத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை அவர்கள், அவன் இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இதை கடைபிடிக்க வேண்டும், மேலும் 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 சட்டங்களை போட்டு அவனை வாழ முடியாதபடி செய்கிறார்கள். அதையோ அவனிடத்தில் இருந்து இறக்கி வைக்க அவர்களுக்கு மனதில்லாமல் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாள் முழுவதும் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஓய்வு நாளின் சட்ட திட்டங்களை சொல்லி விசுவாசிகளின் தோளின் மேல் சுமைகளை சுமத்துகிறீர்கள், நீங்களோ அப்படி சுமப்பது இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது எதை குறித்து இருக்குதுன்னா, புது புது ரூல்ஸ் போடுவாங்க. புது புது ரூல்ஸை போட்டு புது புது சட்ட திட்டங்களை போட்டு விசுவாசிகள் மீது சுமைகளை சுமத்தி கொண்டே வருவார்கள். இந்த சுமைகளை சுமத்தாதீங்க அப்படி என்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டு வருகிறார். அடுத்தபடியாக சுமக்கிற சுமை என்றால் பிசாசினுடைய சுமைகளை சுமக்க கூடாது. பிசாசு நம் மீது வியாதிகளை சுமத்துகிறான். அந்த பிசாசின் சுமைகளை நாம் நம்முடைய சரீரத்திலே சுமக்க கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு சுமந்து வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். 17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஒரு மனிதன் தன்னுடைய சரீரமாகிய வீட்டில் பிசாசினால் ஒரு வியாதியையோ பிசாசு பிடியோ சுமந்து கொண்டு இருக்கிறான். அந்த பாரத்தை இயேசு தம்மீது சுமந்து கொண்டு அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதுதான் ஓய்வு நாளுடைய முக்கிய நோக்கம். நம்முடைய சரீரமாகிய வீட்டில் நாம் எந்த பாரத்தையும் சுமக்கக்கூடாது என்பதற்கான நோக்கம் அதுதான். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 55வது வசனத்தை வாசிப்போம். அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்போ வியாதி மனிதன் மீது பாரமான சுமையாக இருக்கிறது. அந்த வியாதிகளை மக்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்போ வியாதியை மனிதன் சுமக்க கூடாது என்பதற்காக அவர் தம்முடைய காயங்களினாலே அந்த வியாதிகளை சுகப்படுத்தி அந்த வியாதிகளை அவர் சுமந்து நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இப்ப பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து ஒருத்தன் வியாதியை சுமக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் வியாதியை சுமக்க கூடாது என்பதுதான், வருத்தத்தை சுமக்க கூடாது, கவலையை சுமக்க கூடாது என்பதுதான் ஓய்வு நாளுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மனிதர்கள் சுமக்கும் சுமையை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்கள் சுமையை தன் செயலாலும் வார்த்தையினாலும் கடினப்படுத்தி அதிகமாக்கினார்கள். யாரு? ஆசாரியர்களும் நியாயசாஸ்திரிகளும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருந்தபடியினால் மனிதன் சுமக்கிற கவலைகளையும் மரண பாரங்களையும் வியாதியின் பாரங்களையும் இறக்கி வைத்து அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய், அவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறது என்றால்
ஓய்வு நாள் எப்பொழுது உண்டானது? இயேசு கிறிஸ்து என்று தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்து இருந்தாரோ அன்றிலிருந்து பரலோகத்தில் இளைப்பாறுதல் கிடைக்கும் வரையிலும் ஓய்வு நாள் தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதற்கு மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இருக்கிறார். அதனாலே மனிதன் சுமக்கிற ஒவ்வொரு பாரங்களையும், மரண பாரங்களையும், வியாதி பாரங்களையும், சுமைகளையும், இருதய பாரங்களையும், சுமைகளையும் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டு இவைகளெல்லாம் மனிதன் தன்னுடைய வீடாகிய சரீரத்தில் சுமக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தார். இதுதான் ஓய்வு நாளுடைய ரகசியமாக இருக்கிறது. எந்தெந்த பாரங்களை மனிதன் தன்னுடைய வீடாகிய சரீரத்தில் சுமக்கக்கூடாது? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராயிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பலி சுமரவும். இந்த பழிய மனுஷன் சுமக்க கூடாது. ஏதோ ஒரு தவறு செய்து அந்த பழியை மனிதன் சுமக்க கூடாது. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலே அநியாயத்தை சுமக்க கூடாது என்று எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தில் பாவத்தை சுமக்க கூடாது என்று எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 21வது வசனத்தில் துரோகத்தை சுமக்க கூடாது. துரோகம் செய்கிறவனாக ஒரு மனிதன் ஓய்வு நாளாகிய கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த துரோகத்தை ஒவ்வொரு மனிதனும் சுமக்க கூடாது. ஆதியாகமம் 43வது அதிகாரம் 18வது வசனம், குற்றத்தை மனிதன் சுமக்க கூடாது. ரட்சிக்கப்பட்ட மனிதன் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து குற்றம் செய்கிறவனாய் குற்றத்தை சுமக்காமல் தன்னுடைய வீடாகிய இந்த சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். லேவியராகவும் 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம் என்றால், அக்கிரமத்தை தன்னுடைய சரீரத்தில் அவன் சுமக்க கூடாது. தகாததை செய்து குற்றத்தை சுமக்க கூடாது. 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 23வது வசனம், துன்மார்க்கத்தை தன்னுடைய வீடாகிய சரீரத்தில் சுமக்க கூடாது. நெகேமியா 5:7 வாசிப்போம் என்றால், வட்டியை மனிதன் மீது சுமத்தக்கூடாது. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 10வது வசனம், மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்தக்கூடாது. ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம், பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமக்க கூடாது. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனம், உலகத்தின் நுகத்தை கவலைகளை சுமக்க கூடாது. எசேக்கியேல் 11வது அதிகாரம் 21வது வசனம், இருதயத்தில் இச்சையை சுமக்க கூடாது. எசேக்கியேல் 16:52, பாவம் செய்து அவமானத்தை சுமக்க கூடாது. எசேக்கியேல் 16:58, அருவருப்புகளை தம்முடைய சரீரத்தில் சுமக்க கூடாது. எசேக்கியேல் 23வது அதிகாரம் 35, முறைகேட்டையும் வேசித்தனத்தையும் சுமக்க கூடாது. எசேக்கியேல் 44:10, விக்கிரகங்களை பின்பற்றி அக்கிரமத்தை சுமக்க கூடாது. மீகா 7:9, பாவம் செய்து கர்த்தருடைய கோபத்தை சுமக்க கூடாது. இதுதான் ஓய்வு நாளாகிய கர்த்தருடைய நாளில் நம்முடைய சரீரமாகிய வீட்டிலும் நம்முடைய இருதயமாகிய வாசலிலும் சுமக்க கூடாத பாரங்கள். இதைதான் இந்த பாரங்களை சுமக்க கூடாது என்று இயேசு சொன்னார். ஆனால் நாம் இதை தவறாக புரிந்து கொண்டு நாம் வீட்டிலிருந்து எந்த பாரமும் சுமந்து கொண்டு செல்லக்கூடாது என்பதை, வீடு காலி பண்ணக்கூடாது என்று நாம் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மை ஆசாரியர்களாய் மாற்றிருக்கிறார், ராஜாக்களாய் மாற்றிருக்கிறார். அப்போ அவருடைய ஆலயத்தை நம் சரீரத்தில் சுமக்கிறவர்களை நாம் காணப்பட வேண்டும். அவருடைய நீதி நியாயங்களை, நாம் ராஜாக்களாய் இருக்கிறபடியினால் அவருடைய நீதி நியாயங்களை நம்முடைய சரீரத்தில் சுமக்கிறவர்களை நாம் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தில்
உலகத்தில் உள்ள சகல பரிசுத்த காரியங்களை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவை பின்பற்றி நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற நிந்தையை நம்ம சுமக்கலாம். ஆனா உலகத்தின் கவலைகளையும் பாரங்களையும் வியாதிகளையும் நாம் சுமக்க கூடாது. கலாத்தியர் 6:2 வாசிப்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து சுமக்க இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இப்போ ஆசாரிகள் நியாய சாஸ்திரிகளை பார்த்தோம். அவர்கள் மற்றவர்கள் பாரத்தை சுமக்காமல், அதை தன்னுடைய விரலால் சுமக்காமல் தொடாமல் மற்றவர்கள் மேல் பாரத்தை சுமத்துகிறார்கள். அப்படி சுமக்காமல் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 4:2 வாசிப்போம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும். இப்ப பாருங்க, கிறிஸ்துவையே தம்முடைய சரீரத்தில் சுமக்கிறாங்க. மத்தேயு 16:24, அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இதுதான் ஓய்வு நாளில் நாம் சுமக்க வேண்டிய சுமை. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையே சுமக்கணும். இதுதான் ஓய்வு நாளில் நாம் சுமக்க வேண்டிய சுமை. மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். சாந்தத்தை நாம் சரீரத்தில் சுமக்க வேண்டும். மனத்தாழ்மையை நம்முடைய சரீரத்தில் சுமக்க வேண்டும். அதுதான் அவரிடத்தில் நாம் சுமக்க வேண்டிய கற்றுக்கொண்ட நுகங்கள். இது லேசான சுமைகள். இந்த சுமைகளை நாம் ஓய்வு நாளாகிய ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அது நாம் கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை, ஆனால் நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து நம்மை விடுதலையாக்க நம்மை இளைப்பாறுதல் கொடுக்கத்தான் அவர் வெளிப்பட்டார். அதுக்காகத்தான் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருந்தார். யோவான் 1:29 வாசிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார். இனி இந்த உலகம் பாவத்தை சுமக்க கூடாது. இதுதான் வாசலில் எதையும் பாரமான கவலைகளையோ பாவங்களையோ சுமக்க கூடாது என்பதன் அர்த்தம். ஏசாயா 53:4 வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் கவலைகளையும் சுமந்து நமக்கு இளைப்பாறுதல் கொடுத்தார். இதுதான் ஓய்வு நாளில் நாம் நம்முடைய சரீரமாகிய நம்முடைய வீட்டில் சுமக்கக்கூடாத சுமைகள். சுமக்க வேண்டிய சுமைகள் கிறிஸ்துவனுடைய சிலுவைகள், அவமானங்கள், நிந்தைகள், இவைகளெல்லாம் நாம் கிறிஸ்துவுக்காக சுமந்து நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தராவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த பாகத்தில் இன்னும் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதா, தொழில் செய்யக்கூடாதா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சொந்த வேலை என்றால் என்ன, தொழில் என்றால் என்ன என்பதை அடுத்த பாகத்தில் நான் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா. சோத்தரிக்கிற ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சியில பார்த்து ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு சுகத்தை என் தேவன் தரமாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவரோ இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை தருவீராக, விடுதலையை தருவீராக, சுகத்தை தருவீராக, அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பீராக. இப்போதே ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா, உன் கிருபை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற இருள்கள் வெளியேறட்டும் அப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் கிருபை செய்யும்படியா, அற்புதம்
செய்யும்படியா என் தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆண்டவரே எனக்கு ஒரு வல்லமை வேண்டும் என்று ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்போதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்குவீராக. ஓ ராமா ஷிபி லபோ கபோ ரியா. ஓமக்கு மகிமை ஆண்டவரே, ஓமக்கு மகிமை ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி, சுகத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி நடத்தும் ஆன்லைன் வேதாகம கல்லூரி. இந்த ஆன்லைன் வேதாகம கல்லூரியில் சேர விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஜாய் டிவி மூலமாகவும் மற்றும் லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனல் மூலமாக ஒளிபரப்பப்படும் எங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று படிக்கலாம். மேலும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கற்றுக்கொள்ள லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6382023109 9940145408 7904787918 9500107013. மேலும் நேரில் எங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியம் வழியாக அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், மதுராந்தகம், கூவத்தூர் இந்த இடங்களில் வசிப்பவர்கள் நேரில் வந்து படிக்கலாம். இதன் விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7904787918 9940145408. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.